கடவுள் நம்ம வாழ்க்கையில எங்க எல்லாம் வராரு? எப்படியெல்லாம் அவர உணரலாம்? அப்படிங்கிறத இந்த கதை மூலம் மட்டுமா நம்ம பார்க்கலாம். மகாபாரத காலத்துல காமியக வனத்துல 11வது வருஷம் ரொம்ப வேதனையோட பஞ்சபாண்டவர்கள் கழிச்சிட்டு வந்தாங்க. ஆனா அமைதியாவும் வாழ்ந்தாங்க. இத்தனை கஷ்டத்துக்கு காரணம் நான் தான் அப்படிங்கிறத தர்மர் அடிக்கடி நினைக்கும்போது, அவருடைய சகோதரர்கள் அவர சமாதானப்படுத்தி வந்தாங்க. இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்கு. நம்ம ரொம்ப அற்புதமான இந்த கடினமான நேரத்த தாண்டிருவோம். யுத்தம் நிச்சயமா வரும். அதுக்குண்டான பலத்த சீக்கிரமே நம்ம அடையணும். இந்த கடினமான காலத்த நம்ம கழிச்சிருவோம். அரண்மனை சுகத்துல இருந்தா இந்த மாதிரி எல்லாம் யுத்தம் செய்யணும். அப்படிங்கிற நெனப்பே நமக்கு வந்திருக்காது. அப்படின்னு யுதிஷ்டிரர்கிட்ட அவருடைய சகோதரர்கள் பல மாதிரியா ஆறுதல் சொல்லிட்டு வந்தாங்க. என்னதான் சகோதரர்கள் தர்மர்கிட்ட ஆறுதல் சொல்லிட்டு வந்தாலும், யுதிஷ்டிரருக்கு மனசுல ஒரு இனம் புரியாத வேதனை இருந்துகிட்டே இருந்துச்சு. நம்மளால தான் இந்த சுகபோக வாழ்க்கைய விட்டுட்டு திரௌபதியும் 4 சகோதரர்களும் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு மனவேதனை, மனக்குறையும் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்படி யோசிச்சுட்டு இருந்த ஒரு நேரத்துல சத்தியவதியின் மகனான வியாசர் அந்த இடத்துக்கு வந்தாரு. தன்னுடைய பேரப்பிள்ளைகள் சூழ்ச்சியின் காரணமாக இப்படி வனவாசத்துக்கு அனுப்பப்பட்டு கடுமையான வாழ்க்கைய கடைபிடிக்கிறாங்களே அப்படின்னு பார்த்து ரொம்பவே வேதனைப்பட்டாரு. வியாசரை பார்த்த பஞ்ச பாண்டவர்களும் திரௌபதியும் ரொம்ப மரியாதையோட வரவேத்தாங்க. இந்த மாதிரி மரியாதை எல்லாத்தையும் ஏத்துக்கிட்ட வியாசர் யுதிஷ்டிரரை பார்த்து சொல்றாரு, யுதிஷ்டிரா, என் பக்கத்துல வந்து அமரு அப்படின்னு ஒரு இடத்த காட்டுறாரு. யுதிஷ்டிரர் அமரவும் அவர் பக்கத்திலேயே அவருடைய சகோதரர்களும் திரௌபதியும் அமர்ந்தாங்க. வியாசர் சொல்றாரு, மனிதனுக்கு உலகத்துல துக்கமும் சந்தோஷமும் மாறி மாறி வரும். பஞ்சனையை பற்றிய பெருத்த சந்தோஷமோ, வெறும் தரையில் படுக்க வேண்டிய நிர்பந்தம் பற்றிய புலம்பலோ சத்தியமானவர்கள்கிட்ட இருக்கிறதே கிடையாது. எல்லாமே தெய்வத்தோடைய சித்தமாதான் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம என்னதான் முயற்சி செய்தாலும், கடவுளோட பார்வை இல்லாம எந்த ஒரு விஷயமும் வெற்றி பெறாது. கடவுளோட அனுக்கிரகம் எந்த ஒரு மனிதனுக்கும் சரி, உயிரினத்துக்கும் சரி, கண்டிப்பா தேவை. இந்த உலகத்துல நாம செய்யக்கூடிய கர்மாவுடைய பலன் தான் பரலோகத்திலயும் எதிரொலிக்குது. உதாரணத்துக்கு, ஒரு விருந்தாளி வந்தா கோபம் இல்லாம அவங்கள வரவேத்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய உணவ அவங்களுக்கு பகிர்ந்துக்கணும். அவங்க உண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க உணவு அருந்தணும். கோபிக்காம இருக்கிறவன் தான் எளிதா சொர்க்கத்தை அடையறான். அது மட்டும் இல்லாம, அதுக்கு நிறைய தானங்கள் பண்ணணும். அதுவும் ரொம்பவே முக்கியமான விஷயம் தான். அப்படின்னு வியாசர் சொல்லிட்டு இருக்க, யுதிஷ்டிரர் கேக்குறாரு, தானம்னா அன்னதானம் தானே? அதை நான் நிறைய பேருக்கு செஞ்சிருக்கிறேனே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வியாசர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, தானத்த பத்தி நீ புரிஞ்சுக்கணும்னா நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன். அத கேளு அப்படின்ட்டு ஒரு அழகான கதையே சொல்றாரு. முன்னொரு காலத்துல முத்கலர் அப்படின்னு ஒரு ரிஷி வாழ்ந்துட்டு வந்தாரு. ஒரு துரோண தானத்தை செஞ்சு ரொம்ப பெரிய பயனை அடைஞ்சிட்டு வந்தாரு. ஒரு துரோணம் அப்படிங்கிறது 14 சேர். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே யுதிஷ்டர் கேக்குறாரு, யாரு முத்கலர்? அவர் என்ன தானம் செஞ்சாரு? எப்படி ஒரு துரோண தானியம் இவ்வளவு பெரிய செல்வத்தை அவருக்கு கொண்டு வந்து கொடுத்தது? அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு வியாசர் சொல்றாரு, முத்கலர் சீல மற்றும் உஞ்ச விரதத்தை மேற்கொண்டவர். சீல அப்படின்னா அறுவடையான களத்துல சிதறக்கூடிய தானியங்களை எடுக்கிறது. ஊஞ்சல அப்படின்னா கடைக்கு போற சமயத்துல கீழ விழக்கூடிய தானியங்கள சேகரிக்கிறது. அது மட்டும் இல்லாம வைக்கோல்ல இருந்து பிரிச்சு எடுக்கும்போது அங்க சிதறும் இல்லையா? அந்த தானியங்கள பொறுக்கி எடுத்து வச்சுக்கிறது. யாருகிட்டயும் யாசகம் கேட்காம மத்தவங்க கீழ போட்ட தானியங்களை எடுத்து வச்சுட்டு, அதுல கொஞ்சம் மட்டுமே சமைச்சு சாப்பிட்டுட்டு பெருமளவு சேர்த்து வச்சுக்குவாரு. அப்படி பாக்குறப்ப நல்ல சாப்பாடு அப்படிங்கிறதே 15 நாட்களுக்கு ஒரு முறை தான் கிடைக்கும். ஒரு கைப்பிடி அரிசிய தினந்தோறும் எடுத்து சமைச்சு சாப்பிட்டுட்டு மிச்சத்தை சேர்த்து வச்சு சமைச்சு சாப்பிடுவாரு. 15 நாளைக்கு ஒரு தடவை தான் அவரால நல்ல சாப்பாடே சாப்பிட முடியும். இதுக்கு அவருடைய மனைவியும் மகனும் கூட ஒத்துழைச்சாங்க. அவருடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி வாழ்றது உன்னதம் அப்படின்னு சொல்லி அவரை பின்தொடரவும் ஆரம்பிச்சாங்க. 15 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு உணவை பொங்கி அதை சாப்பிடுறதுக்கு முன்னாடி யாராவது யாசகம் கேட்டு வந்தா அதையும் கூட கொடுத்துருவாரு. ஒரு பானை சோறு பொங்குறதுக்கு அப்புறமா அதை யாசகம் கேட்டு வரக்கூடிய அந்தணர்களுக்கு பரிமாறுவார். அவருடைய தான மகிமையை கேட்டு 5, 10, 20, 30 அப்படின்னு ஒரு நாளுக்கு நாளு அதிகம் பேர் வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா ஒரு பானையில இருந்து
அத்தன பேருக்கும் அவருடைய தவ வலிமையால உணவ பரிமாற முடிஞ்சுச்சு. அந்த உணவு ரொம்ப ருசியாகவும் இருந்தது. சாப்பிட்டவங்க அவர வணங்கியும், வாழ்த்திட்டும் போனாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்ட துர்வாச முனிவர் சும்மா இருப்பாரா? அவரும் தான் ஒரு முறையாவது முத்கலர் முனிவர் குடுக்குற சாப்பாட சாப்பிட்டு பார்க்கணும்னு ஆசை வருது அவருக்கு. முத்கலர் வீட்டுக்கு தன்ன ஒரு பித்து பிடித்தவர் போல உருவம் மாத்திட்டு, "உங்க வீட்டுக்கு நான் உணவுக்காக வந்திருக்கேன்" அப்படின்னு உரத்த குரல்ல சொல்றாரு. முத்கலர் ரிஷி அவர வரவேத்து அமர வைக்கிறாரு. துர்வாச முனிவருக்கு உணவு பரிமாறப்படுது. சாப்பிட உட்கார்ந்தவரு மறுபடியும் மறுபடியும் கேட்டு சாப்பிட்டு, கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாம அத்தனையும் காலி பண்ணிட்டு கிளம்பி போறாரு. இத பார்த்த முத்கலருக்கு கோபமோ, வருத்தமோ வரல. அடுத்த 15 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிர்றாரு. அடுத்த 15 நாள் கழிச்சு மறுபடியும் துர்வாசர் வந்தாரு. முத்கலரும் அவருடைய குடும்பத்துக்கும் உணவு மிச்சம் இல்லாம அத்தனையும் சாப்பிட்டுட்டு கிளம்பிர்றாரு. மறுபடியும் முத்கலருக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்ல. மறுபடியும் அவர கைகூப்பி வணங்கி, "மறுபடியும் நீங்க வரணும்" அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறாரு. அடுத்த 15 நாள் கழிச்சும் மறுபடியும் துர்வாச முனிவர் அவர் வீட்டுக்கு சாப்பிட வராரு. இப்படி 6 முறை இந்த மாதிரி முத்கலர் வந்து அவருடைய மனைவிக்கோ, அவருடைய மகனுக்கோ எந்த விதமான உணவும் மிச்சம் வைக்காம சாப்பிட்டுட்டு போறாரு. இத பார்த்து வருத்தப்படாத முத்கலர பார்த்து திகைச்சு போறாரு துர்வாச முனிவர். இதை விட அற்புதமான தானம் செய்யற யாரையும் இந்த உலகத்துல நான் பார்த்ததே கிடையாது. என்னுடைய தவ வலிமையால நீ உன்னுடைய உடலோடையே சொர்க்கத்துக்கு போகக்கூடிய யோக்கியத்த நான் உனக்கு தரேன். நீ போயிட்டு வா அப்படின்னு வாழ்த்த, அந்த கணமே ஒரு அழகான விமானமும், அதுல ஒரு தேவதூதனும் வந்தாங்க. தேவதூதன் விமானத்துல ஏற சொல்லி முத்கல ரிஷிய வேண்டுறான். அந்த விமானத்த பார்த்த முத்கலர் வியப்படையாம அந்த விமானத்த சுத்தி சுத்தி வந்தாரு. "ஏன்பா இது என்ன இது? எங்க போகுது?" அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த தேவதூதன், "இது தேவலோக விமானம். உங்கள தேவலோகத்துக்கு கூட்டிட்டு போறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன்" அப்படின்னு பணிவோட சொல்றாரு. "தேவலோகத்துல நிறை குறை இருக்கு. அதை எனக்கு சொல்லுப்பா" அப்படின்னு முத்கலர் சந்தோஷமும் இல்லாம, வெறுப்பும் இல்லாம ரொம்ப அமைதியா கேட்கிறாரு. இந்த அமைதிய பார்த்த துர்வாச முனிவருக்கு ஒரே திகைப்பு. நான் சோதனை வச்சப்பயும் சரி, பரிசு கொடுக்கிறப்பயும் சரி, எப்படி இவ்வளவு மௌனமாக இருக்க முடியுது? ரொம்பவே பக்குவப்பட்டு இருக்கிறாரு. அவருடைய தவ வலிமை எவ்வளவு உன்னதமான இருக்குது அப்படின்னு யோசிக்கிறாரு. தேவதூதன் சொல்றான், சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வழி ரொம்பவே உத்தமமானது. யாருக்கும் அங்க பசி, தாகம் எடுக்கிறதே கிடையாது. மனசுல துயரம் இருக்காது. வெப்பம், குளிர்ச்சிக்கான கஷ்டங்கள் இருக்காது. எந்த பயமும் அங்க இல்ல. அங்க அருவருக்கத்தக்க விஷயமோ, எந்த அசுபமான விஷயமோ இருக்காது. சொர்க்கவாசிகள் இருக்கக்கூடிய மாலைகள் வாடாது. சொர்க்கத்துல எப்பவுமே இன்னிசை கானம் ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். இதுதான் சொர்க்கத்துல நான் பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள். அங்க சில குற்றங்களையும் நான் பார்க்கிறேன். அப்படின்னு சொல்லும்போது, முத்கலர் கேட்கிறாரு, "அப்படி என்ன குற்றமான விஷயம்?" அப்படின்னு கேட்கிறாரு. "இந்த பூலோகத்துல நம்ம செய்யக்கூடிய பலன்கள், அதைத்தான் நாம சொர்க்கத்துல அனுபவிச்சுட்டு வரோம். 33 விதமான சொர்க்கங்கள் இருக்கு. இடைவிடாம தானம் செய்யறவங்களுக்கு ஒரு சொர்க்கம். இடைவிடாம நீர் தானம் செய்யறவங்களுக்கு ஒரு ஒரு சொர்க்கம். இடைவிடாம பிராணிகள் கிட்ட அன்பு காட்டுறவங்களுக்கு ஒரு சொர்க்கம். அப்படின்னு விதவிதமான சொர்க்கங்கள் இருக்கு. தானத்திலேயே குறியா வாழ்ந்த உனக்கு இந்த மாதிரியான சொர்க்கம் தான் கிடைக்கும். ஆனா இந்த கர்ம பலன்கள் குறைஞ்சு போற நாட்கள்ல நம்ம சொர்க்கலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு வந்து ஒரு மனிதர்கிட்ட பிறக்கிறோம். மறுபடியும் பூலோகத்துல வாழ்றோம். அப்போ மறுபடியும் நல்ல கர்மாக்கள செஞ்சு மறுபடியும் சொர்க்கலோகத்துக்கு போறோம். பலன்கள் மெல்ல மெல்ல குறையும்போது சொர்க்கத்துல இருந்து மறுபடியும் பூலோகத்துக்கு வர்றதுதான் கஷ்டமான விஷயமா நான் கருதுறேன். இதுதான் சொர்க்கத்துல வாழ்ற முறை அப்படின்னு தேவதூதன் சொல்ல, முத்கலர் கேக்குறாரு, அப்படின்னா சொர்க்கத்த காட்டிலும் மிக உயர்ந்த விஷயங்கள் இருக்கா? அப்படின்னு கேட்க, தேவதூதன் சொல்றாரு, வைகுண்டம்னு ஒரு இடம் இருக்குது. அது விஷ்ணு பகவானுடைய கட்டளைக்கு உட்பட்ட இடம். இந்த இடத்துல ஞானவான்கள் மட்டும் தான் நுழையவே முடியும். ஞானத்தினுடைய உச்சியில் இருக்கிறவங்க தான் இந்த இடத்துக்கு போய் மகாவிஷ்ணு கிட்ட ஐக்கியமாகறாங்க. அவங்களுக்கு மறுபடியும் பிறப்பு அப்படிங்கிறது கிடையாது. இதுதான் மகாவிஷ்ணுவுடைய இடம் அப்படின்னு சொல்லி தேவதூதன் நிறுத்திட்டான். எல்லாத்தையும் கேட்ட முத்கலர் என்ன சொன்னார் தெரியுமா? தேவதூதனே, நீ போய் வா. எனக்கு அந்த சொர்க்கத்துல எந்த ஈடுபாடுமே இல்ல. இந்த பூமியே எனக்கு சொர்க்கம் மாதிரி தான் இருக்கு. நீ சொன்ன எல்லா விஷயங்களும் எனக்கு கிடைக்குது. யாருக்கு ஆசை அதிகம் இருக்கோ, யாருக்கு ஆசை இல்லையோ, யாருக்கு கோபம் இல்லையோ, யாருக்கு
அடுத்தவனை பற்றி பொறாமை இல்லையோ, யாருக்கு தனக்கு இன்னது வேணும் அப்படிங்கிற நோக்கம் இல்லையோ, அவன் தான் நீ சொன்னது போல அமைதியா இந்த பூலோகத்திலேயே வாழ்றான். அந்த வாழ்க்கை தான் என்னுடையது. மகாவிஷ்ணுவுடைய பதத்துக்கு போறதுக்கான ஞானம் எனக்கு தகுந்த நேரத்துல வந்து உதவி செய்யட்டும். இப்போதைக்கு நீ உன்னுடைய வாகனத்த எடுத்துட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி தேவதூதனுக்கு முட்களர் விடை கொடுத்து விடுறாரு. இத பார்த்த துர்வாச முனிவர் திகைச்சு போயிட்டாரு. இவ்வளவு நேரம் பேசின இந்த முட்களர் முனிவர் யாரு தெரியுமா? திரௌபதி முற்பிறவியில நலாயினியாக இருந்தாங்க. அந்த நலாயினியோட கணவர் தான் முட்கள முனிவர். இவரை மௌத்கல்ய முனிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மௌத்கல்ய முனிவர் தான் திரௌபதி நலாயினியா இருக்கும்போது அவங்கள எப்படியெல்லாம் சோதனை செஞ்சாங்க. அத நலாயினி எப்படி கடந்து போனாங்க. நலாயினியோட கதைய நம்ம பார்த்திருப்போம். இப்படி சொல்லிட்டு இருந்த வியாசர் முட்கள முனிவருடைய கதையை சொல்லி முடிக்கிறாரு. யுதிஷ்டரா, எப்பேர்ப்பட்ட மனிதர்கள் எல்லாம் இந்த பூமியில வாழ்ந்திருக்காங்க. அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கிட்டியா? எதுக்கு இப்படி வாழணும்? எதுக்கு இப்படி நம்மள வருத்திக்கணும்? அப்படின்னு கேட்கிறவங்க எல்லாம் இன்னும் மறுமை பற்றின ஞானம் இல்லாம இருக்கிறாங்க. எல்லாமே ஒரு நாள் முடிவுக்கு வந்தே தீரும். வேறொரு இடத்துக்கு அந்த ஆத்மா போயே ஆகணும். வேறொரு சரீரம் எடுத்தே தீரணும். இதை மறுக்கிறதுனால அது இல்லைன்னு ஆயிடாது. விவசாயி நிலத்தை உழுவுறான். விதை நடுகிறான். பயிர்கள் வளர்ந்து தானியங்களா விளையுது. அது தெய்வத்தினுடைய அனுக்கிரகம். அதே போல தான் நீ செய்யற காரியங்கள் உன்னுடைய கர்மாக்கள். உன்னுடைய அரச வாழ்வ உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும். எந்த கவலையும் இல்லாம அமைதியா இருன்னு சொல்லிட்டு வியாசர் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறமா வியாசர் சொன்னதை ஒட்டுமொத்தமா யோசிச்சு பார்க்கும்போது, பஞ்ச பாண்டவர்களுக்கு நல்லபடியான சத்விஷயங்கள் பின்பற்றி வாழ்றது மட்டும் இல்லாம, எப்படி வாழ்றதுக்கு அப்படி வாழ்றதுக்கு அதற்கு உண்டான பலன்களை அடையறதுக்கு தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் தேவைப்படுது. அதனால நல்லவனா இருக்கிறது மட்டும் இல்லாம, தெய்வத்தை அண்டியும் ஒரு மனிதன் இருக்க வேண்டிய அவசியத்த புரிஞ்சுட்டாங்க பாத்தீங்களா? இந்த இந்த கதை மூலமா நாம செய்யற எல்லா முயற்சிக்கு பின்னாடியும் ஒரு நேர்மையும், ஒரு தர்மமும் இருந்தா, கண்டிப்பா இறைவன் நமக்கு துணை வருவாரு. அப்படி துணை வரும்போது அந்த விஷயம் ரொம்ப வெற்றிகரமாக நடக்கும். நம்மளோட முயற்சி மட்டும் இல்ல, தெய்வ நம்பிக்கையும் கண்டிப்பா வேணும். அப்படிங்கிறதோட, வேறொரு ஆன்மீக கதைகளோட உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.